நெக்ஸ்ட் ட்ரையர்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரையர் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரையர் வந்து ஆர்கானிக் சால்ட்ஸ் ஆஃப், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆர்கானிக் சால்ட்ஸ் ஆஃப் அயன், ஜிங்க், லெட் அண்ட் சிஏ கால்சியம். ஓகேங்களா? ஆப்வியஸாக இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ட்ரையருக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஆர்கானிக் சால்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து அயன், ஜிங்க், லெட், கால்சியம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பேஸில் யூஸ் பண்ணுறதா வந்து ஒயிட் லெட், ஜிங்க் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு, இந்த மாதிரி ஆக்சைட்ஸ் உள்ள கண்டென்ட், லெட் உள்ள கண்டென்ட் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதெல்லாம் பேஸில் தான் வரும். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் சைன் கொஸ்டின் பார்க்கலாம். The sprinkler irrigation method for water distribution is most suitable. Okay, sprinkler method அப்படிங்கிறது வந்து எந்த டைப் ஆஃப் இடத்துல வந்து ரொம்ப மோஸ்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார் கிராப் வித் டீப் ரூட்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி when the land topography is irregular. Okay, option C when the water table is very low. Okay, option D when the land topography is irregular. ஓகேங்களா? ஹைட்ராலஜிலேருந்து வந்திருக்கு. ஓகே, சாரி, இரிகேஷன்லேருந்து வந்திருக்கு, இரிகேஷன் இன்ஜினியரிங்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும், ஆப்டாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் எங்கே அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா மவுண்டன் ரீஜியனில் ஆர் ஸ்டீப் ஸ்லோப் சர்ஃபேஸில், ஸ்டீப் ஸ்லோப் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல ஆர் மவுண்டனியஸ் ரீஜியனில் தான் இது வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ மவுண்டனியஸ்க்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லியாச்சு. பிளைன் ஏரியாவுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். ஓகே, தமிழில் ட்ரிப் இரிகேஷன் வந்து பிளைன் ஏரியாவுக்கு யூஸ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின், which of the following oxide is presented in highest proportion in the ordinary Portland cement? Okay, OPC-ல எது வந்து எந்த கீழே கொடுத்துருக்க காம்பவுண்டில் எது வந்து ஹை ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ NaO, MgO, CaO, SiO2, ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி CaO, லைம். CaOனா வேறு எதுவும் லைம் கண்டென்ட். ஓகே, CaO அதாவது இந்த லைம் கண்டென்ட்டை வச்சு தான் CaO ஹையாக இருந்துச்சுன்னா, இஃப் CaO இஸ் ஹை then the cement is said to be, then the cement is high in sound. ஓகே, ஓகே, தெரியும் சவுண்ட்னஸ் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க? ப்ரெசன்ஸ் ஆஃப், அதாவது எவ்வளோ லைம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது நிறைய லைம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு, ஹை கண்டென்ட் ஆஃப் லைம் இருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட் ஆப்வியஸ்லி வந்து சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த சிமெண்ட் இஸ் சவுண்ட். ஓகே, ஸோ இதுக்கான டெஸ்டஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆட்டோக்ளேவ் டெஸ்ட் வரும், இன்னொரு டெஸ்ட் இருக்குது, என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆப்ஷன் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் சி, லைம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், இந்த ஃபோர்த் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இஃப் W1 is the weight of the brick at a room temperature and W2 is the brick weight after the brick immersion in water after 24 hours. Okay, W1 வந்து எம்டி பிரிக்கோட வெயிட் at room temperature. ஓகே, at room temperatureல எம்டி பிரிக்கோட, அதாவது நார்மலாக பிரிக் போடக்கூடிய வெயிட். W2ங்கிறது என்னன்னா பிரிக்கோட வெயிட் தான் ஆஃப்டர் இம்மர்ஷன் ஆஃப் பிரிக் இன் வாட்டர் ஃபார் 24 hours. 24 hours அந்த பிரிக்கை வந்து ஒரு தண்ணியில் முக்கி வச்சிருக்காங்க. ஓகே, அதோட வெயிட் தான் W2. then the percentage of brick water absorption is calculated by, இதனுடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் இனிஷியல் வெயிட்டுக்கும் ஃபைனல் வெயிட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு தான் வாட்டர் அப்சார்ப்ஷன் நம்ம போடுவோம்.
ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா டேட்டா சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி தான். W2 minus W1 divided by W1 into 100. ஓகேங்களா? ஃபைனல் வெயிட் மைனஸ் இனிஷியல் வெயிட் டிவைட் பை இனிஷியல் வெயிட் இன்டூ 100 அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி நம்ம ஃபைனல் வெயிட் தான் அதிகமாக வரும், பாட்டில் முக்கியம் இருந்ததுனால. ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கணும். ரேட் அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், இல்லைன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். ஸோ பாசிட்டிவ் வரும்னா அதிகமாக இருக்க வேலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஆப்வியஸ்லி தண்ணியில் அதிக நேரம் முக்கிய வச்சிருக்க பிறகு தான் வெயிட் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது பிரிக்கை 24 hours வந்து நீங்கள் இமர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஓகே, அது வெயிட் போடுறாங்க. ஓகே, அது எந்த அளவுக்கு வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணும், எந்த அளவுக்கு கம்மியாக பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு கிளாஸ் முடிவாகும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து லெஸ் தேன் 20. அதோட செல்ஃப் வெயிட்டை விட லெஸ் தேன் 20% தான் வந்து அது வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கணும் ஆஃப்டர் இம்மர்ஷன் இன் வாட்டர் ஃபார் 24 hours. ஓகே, லெஸ் தேன் 20% தான் அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்போது செகண்ட் கிளாஸ் பிரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் கிளாஸ் பிரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தேன் 22% ஆர் 22.5%. ஓகே, லெஸ் தேன் 22.5%. ஓகே, இப்போ தேர்ட் கிளாஸ் பிரிக் எடுத்துட்டிங்கன்னா not greater than 25%. not greater than 25%. ஓகே, இந்த மாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷனை வச்சு பிரிக்கோட கிளாஸ் வந்து முடிவு பண்ணலாம். ஓகே, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் L 15. ஓகே, லென்த் L ஓகே 15 வராது. லென்த் L associated with 2 point load. ஓகே, each of magnitude P acting at 1/3 of the span from either end as per the following diagram. ஓகே, சேம் டயக்ராம் போடணும், அவங்களே டயக்ராம் கொடுத்துறாங்க. ஓகே, calculate the magnitude of the bending moment at the free end of the support. ஓகே, left end of the supportல என்ன பெண்டிங் மூமெண்ட்டோட மேக்னிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் சார்? பாயிண்ட் லோடு வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? WL/4. 2 லோடு வந்திருக்கே சார். ஒரு லோடுக்குன்னா WL/4, 2 லோடு வந்துச்சுன்னா சரி ஓகே. இப்போ ஏபி ஸ்பேன் நமக்கு இருக்கே. சரி ஓகே, இங்கே RA எடுப்போம், இங்கே RB எடுப்போம். ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோடு பை 2ன்னு போட்டு W/2 ஆர் W/2ன்னு போட்டு RA/RB கண்டுபிடிச்சி போட்டலாங்களா? எதுவுமே தேவையில்ல சார். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. எந்த ஃபார்முலாவும் போட தேவையில்லை, எந்த கால்குலேஷனும் போட தேவையில்லை. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் த பெண்டிங் மூமெண்ட். ஓகே, பெண்டிங் மூமெண்ட்டோட மேக்னிடியூட் தான் கேட்டிருக்கான். அது எந்த இடத்துல கேட்டிருக்கான்? லெஃப்ட் எண்ட் ஆஃப் சப்போர்ட். ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தெரியலனா கூட சப்போர்ட்டில் வந்து எப்போவுமே பெண்டிங் மூமெண்ட் 0. இப்படி தானே போடுவோம் பெண்டிங் மூமெண்ட். இதர் யூடி வந்தால் கர்வாக போடுவோம், ஆர் பாயிண்ட் லோடு வந்தால் நம்ம ட்ரையாங்குலராக போடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸ்லி எப்போவுமே பெண்டிங் மூமெண்ட் ஏபிங்கிற பாயிண்டில் சப்போர்ட்ஸில் 0. ஓகே, ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருந்தால் அந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம். ஓகே, இதே இடத்துல பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருக்கிற இடத்துல சியர் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்படியே வைஸ் வர்ஸா சியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்குது, அதாவது சியர் ஃபோர்ஸ் 0வாக இருக்க இடத்துல பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம். ஸோ சிம்பிளி சப்போர்ட் பீமில் பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமம் இருக்கும்? ஆப்வியஸ்லி மிடில். ஸோ இந்த இடத்துல சியர் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக இந்த டேட்டா இந்த 2 இது வரைக்கும் ஓகே சார். ஓகேங்களா, இந்த டேட்டாவை நீங்கள் படித்த உடனே லெஃப்ட் சப்போர்ட்டில் பெண்டிங் மூமெண்ட் விட்டுருங்க, சப்போர்ட்டில் பெண்டிங் மூமெண்ட் 0 அப்படின்ட்டு டேரெக்டாக 0 போட்டுருங்க. ஃபார்முலாலாம் யோசிச்சு
அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த ரிவிஷன் பேட்ச் ஆர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுற இந்த பேட்சில் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆர் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு படிக்க ஆசை இருக்குது, நான் எஸ்எஸ்சி ஜெய் கிளியர் பண்ணோம், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்பார்க்ஸ் அகாடமி.